இப்போ நம்ம சால்வ் பண்ற இந்த கொஸ்டின் ரீசெண்டா நடந்த ரயில்வே எக்ஸாம்ல ஆவரேஜ் டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வகுப்பில் உள்ள 18 சிறுவர்கள் தேர்வில் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 16 ஆகும். அதே சமயம் வகுப்பில் உள்ள மொத்தம் 30 மாணவர்களின் சராசரி 18.1 ஆகும். பெண்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரி என்ன? சரியா? இப்ப நம்ம டைரக்ட் மெத்தட்ல போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு மொத்த மாணவர்கள் 30 இன்ட்டு 18.1 இதை பெருக்குனீங்க அப்படின்னா மொத்தமா எடுத்த மதிப்பெண்கள் வந்துடும். அதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 30 மாணவர்கள்ல இந்த 18 சிறுவர்கள் எவ்வளவு எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா 18 இன்ட்டு இந்த 16 பெருக்கி இந்த வேல்யூல இருந்து இந்த பெருக்கல் பலனை நீங்க கழிச்சிங்க அப்படின்னா மீதி உள்ள 12 பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய மொத்த மதிப்பெண் கிடைக்கும். சரியா? அந்த மொத்த மதிப்பெண்ணை திரும்பவும் நீங்க 12ஆல வகுக்கும் போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்படிதான் நம்ம டைரக்ட் மெத்தட்ல போடணும். சரியா? இப்ப நம்ம ஷார்ட்கட்ல எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, அவங்க எடுத்த சராசரியை எப்பயும் மேல போட்டுக்கோங்க, எண்ணிக்கையை கீழே போட்டுக்கோங்க. சரியா? சராசரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்களோட சராசரி எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னா 16 எடுத்திருக்காங்க. சரியா? கேர்ள்ஸோட சராசரியை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்ததா ஒட்டு மொத்தமான சராசரி என்னவோ அதை இங்க நடுவில் போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அலிகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது சிறுவர்கள் எண்ணிக்கையை கீழே போட்டுக்கோங்க. 18 சிறுவர்கள், 12 சிறுமிகள். சரியா? கேர்ள்ஸ் வந்து 12 பேரு, பாய்ஸ் வந்துட்டு 18 பேரு. சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணா இதை விகிதமா எடுக்கணும். இது எத்தனை முறை வரும் அப்படின்னா 2 6ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா இது 3 முறை வரும், இது 2 முறை வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பாருங்க. எப்பயுமே நீங்க இது மாதிரி டயகனலா தான் பார்க்கணும். சரியா? இந்த 16க்கும் 18.1க்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.1 வரும். இந்த 2.1 தான் 2 பங்கு. சரியா? அப்ப 2 பங்கு 2.1னா 3 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த மதிப்புக்கும் இந்த மதிப்புக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா? அதாவது 2 பங்கு 2.1னா 3 பங்கு என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப 2.1 டிவைட் பை 2 இன்டூ 3 போட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 3 இன்டூ 2.1 டிவைட் பை 2 போட்டீங்க அப்படின்னா இது வந்து 1.05ங்களா, இதோட பெருக்கும்போது உங்களுக்கு 3.15 வரும். சரியா? இப்ப நமக்கான ஆன்சர் என்னன்னா இந்த 18.1ஓட இந்த 3.15 ஆட் பண்ணினா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது இந்த கேர்ள்ஸோட ஆவரேஜ் நமக்கு கிடைச்சிடும். சரியா? அப்ப 18.1 பிளஸ் 3.15. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5, 2, இங்க 1, இங்க 2. அப்ப 21.25 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்ப நான் சொல்லி தந்தது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சால்வ் பண்ணிட்டு போடுங்க. சரிங்களா? இப்ப நான் இது வரைக்கும் சொல்லி தந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.